முதல் கேள்வி 2025ஆம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை சி. டாவோஸ், சுவிட்சர்லாந்து. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் நிலத்தடி மின்சார மாற்றும் நிலையம் எந்த நகரில் அமைக்கப்பட்டது? விடை பி. பெங்களூர். மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் சௌபாக்யா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? விடை பி. ஒவ்வொரு வீட்டிற்கும் மின்சாரம் வழங்குதல். நான்காவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத நிலவரப்படி உலக வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? விடை பி. அஜய் பங்கா. ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் புதிய புலி காப்பகம் எது? விடை பி. ராணிப்பூர், உத்தரப்பிரதேசம். ஆறாவது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றத்தால் மக்களின் அடிப்படை உரிமை என 2025இல் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான உரிமை எது? விடை பி. தூய்மையான சுற்றுச்சூழலில் வாழும் உரிமை. ஏழாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டின் உலக உணவு விருது பெற்ற இந்திய விஞ்ஞானி யார்? விடை சி. டாக்டர் கமல்ஜித் எஸ். பசிசா. எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச பேருந்து பயணத் திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை டி. பள்ளி மாணவர்களுக்கான இலவச பயண அட்டை. ஒன்பதாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா காலநிலை மாற்றம் குறித்த மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? விடை சி. பிரேசில், பெலேம். பத்தாவது கேள்வி, இந்தியாவின் நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி யார்? விடை பி. சுப்பிரமணியன். நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சிக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சிட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.